என்ன சமையலோ என்ன சமையலோ. வெஜிடபிள் லசானியா பண்ணலாம். அதுக்கு லசானியா ஷீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது அவன் ரெடி. அதனால் நான் ஒரு வாட்டி வெந்நீரில் போட்டு குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு வாட்டி குக் பண்ணிவிட்டு அந்த லசானியா ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மொசரல்லா சீஸ் 1.5 கப், ஒயிட் சாஸ் 1 கப், ரெட் டொமேட்டோ சாஸ் 2 கப், 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 கப்பு ஸ்பினச், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ட்ரைடு ஒரகானோ, அதே மாதிரி 1 டீஸ்பூன் ட்ரைடு பேசில். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முதல்ல கீரையை வதக்கிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுது. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து தண்ணி கொஞ்சம் எவாப்ரேட் ஆகட்டும், அது வரைக்கும் குக் பண்ணால் போதும். கீரை ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு குக் ஆகிடும். தண்ணி நல்லா போய்டுத்து. இப்போது ரெடியாக வச்சுருக்கிற ஒயிட் சாஸ் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம மொசரல்லா சீஸ் ஒரு 1/2 கப் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த சூடாக போடும்போது அந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆகிட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ லசானியாக்கு வேணுங்கிற ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் லேயர் பண்ண வேண்டியது தான். இப்போது அவன் 375 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இனிமேல் லசானியாவை ரெடி பண்ண வேண்டியது தான். எப்போவுமே ஃபஸ்ட்டு டிஷ்ஷில் போடும்போது முதல்ல கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் போட்டுடலாம். வெறும் ஷீட்ஸை ஃபஸ்ட்டு வைக்காமல், அதுக்கப்புறம் லசானியா, அப்புறம் அதே மாதிரி தான் மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் ஒயிட் சாஸ், அப்புறம் கொஞ்சம் சீஸ் தூவிக்கோங்க. திருப்பி மேலே லசானியா ஷீட்ஸ், டொமேட்டோ சாஸ், ஒயிட் சாஸ், சீஸ், அப்படியே பண்ணிகிட்டே போக வேண்டியதான் லேயர். இப்போ எல்லா லேயரும் பண்ணியாச்சு. கடைசியாக தூவுறதுக்கு கொஞ்சோண்டு ஆரகானோ, கொஞ்சோண்டு பேசல் அப்படியே தூவிடலாம். இது அங்கே அவனில் குக் ஆகும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிடலாம். இப்போ அவன் ப்ரீ ஹீட் ரெடியாக எடுத்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் லசானியா ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போது இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு 5 நிமிஷம் வைக்கலாம். அந்த சீஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். லசானியா ரெடியாக எடுத்து இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு எப்படி வேணுமோ பீசஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக ஒரு சீஸி லசானியா ரெடி பண்ணியாச்சு. சைடில் ஒரு சூப் இல்லை சேலட் வச்சுருந்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் செம்ம ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.